ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் அநேகராய் கூடி வந்திருக்கிறோம். நம் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் அவர் சொன்னபடி நம் மத்தியில் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னை அழைத்த அன்பு சபை ஊழியர்களுக்கும் திருச்சபை பொறுப்பாளர்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விஷயம் நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீன்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனையே நீர் கொடுத்து அதற்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் இந்த உயிர் தெழுந்த நாளில எங்களோடு கூட நீர் என்ன வார்த்தையை கொண்டு பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா, பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளிலே கிரியை செய்யக்கூடாது இருக்கிற எல்லா தடைகள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அகன்று போவதாக என்று சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா, பேசுங்க. என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை இந்த நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லா நற்செய்தி நூலிலும் இந்த உயிர்த்தெழுதல் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக யோவான் எழுதின நற்செய்தி நூலில் மகதலேனா மரியாதை குறித்து ஆண்டவர் அங்கே அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை தான் இந்த நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ள போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே மகதலேனா மரியாதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக கல்லறையில வைத்த இடத்துல சென்று அவருக்கு பரிமள தைலம் பூச வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஸ்திரீகளாக கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அங்கே இல்லை. அதை பார்த்த உடனே மற்ற சீசர்களிடத்தில் போய் சொல்லுகிறார். எல்லா சீசர்களும் வந்து பார்க்கிறார்கள்.
பார்க்கிறார்கள். கல் புரட்டப்பட்டிருக்கிறது. வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உள்ளே இல்லாததன் நிமித்தம் எல்லாரும் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் திரும்பி போகாதபடிக்கு அங்கேயே நின்று அழுது கொண்டிருக்கிறார். இந்த அழுது கொண்டிருக்கிற இந்த மகதலேனா மரியாளை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட்டு போகவில்லை. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த மரியாளை சந்திப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார். 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இயேசு கிறிஸ்து மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கிறதை அவரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த உடனே பிதாவிடத்தில் போக வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தமாயிருந்தது. ஏனென்றால் எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில அவர் மரித்த பிற்பாடு, உயிரோடு எழுந்த பிற்பாடு பிதாவிடத்தில் போக வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திட்டம். ஆனால் இந்த இடத்துல அந்த ஒரு பெண்மணி அழுததன் நிமித்தம், ஒரு பெண்மணி கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருந்ததன் நிமித்தம் பிதாவிடத்திற்கு போக வேண்டிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பெண்ணிடத்தில் இறங்கி வருகிறார். காரணம் என்னவென்றால், அவள் அப்படியே அழுது கொண்டிருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இந்த மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள். என் இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே. 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று அவள் அழுது கொண்டிருக்கிறாள். ஆகையால் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். எப்படியாயினும் சரி, இந்த அழுது கொண்டிருக்கிற இந்த பெண்மணியுடைய அழுகையை நிறுத்த வேண்டும். அப்படியே அவர் விட்டுட்டு போயிருந்தார் அப்படின்னா அவர் அங்கேயே அழுது கொண்டே இருந்திருப்பார். இவருடைய அழுகையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் போவதற்கு முன்பாக உடனே அங்கே இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியோடு கூட பேசுகிறார். 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் என்னவென்றால், அழுது கொண்டிருக்கிற இந்த பெண்மணியினுடைய அழுகையை நிறுத்த வேண்டும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து வந்து ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தெய்வம். நாம் கலங்குகிற பொழுது, கண்ணீர் வடிக்கிற பொழுது அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து அல்ல. நாம் கண்ணீர் வடிக்கிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, ஏன் மகளே அழுகிறாய், ஏன் மகளே அழுகிறாய் என்று கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பிதாவிடத்தில் போக வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துடைய திட்டம். ஆனால் இந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாளே, இவனுடைய அழுகையை நிறுத்த வேண்டும் என்று அவர் இறங்கி வந்து அந்த பெண்மணியோடு கூட பேசுகிறார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ எவ்வளோ பக்தி, எவ்வளோ அன்பு பாருங்க. எல்லா சீசர்களும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இவ போய் சொல்ற, இயேசு கிறிஸ்து இல்லையே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த இடத்துல இல்லையே. சொன்ன உடனே அவங்க ஓடி வராங்க. அந்த குகைக்குள்ளே பார்க்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லை. சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த துணிகள் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது.
எடுத்துக்கொண்டு எல்லாருமே திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் திரும்பி போகவில்லை. அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறார், அங்கே நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தரையா கேட்கிறார். தேவதூதர்கள் வந்து நிற்கிறாங்க, அவங்ககிட்ட போய் வந்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்களா? வைத்த இடத்தை காணவில்லையே. அங்கே இயேசு கிறிஸ்துவே வந்து நிற்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல பேசுகிறார். தோட்டக்காரன் நினைச்சு, ஐயா இயேசு கிறிஸ்து நாங்க இங்க வச்சுட்டு போனோம், அடக்கம் பண்ணிட்டு போனோம், அவருடைய சரீரத்தை காணவில்லையே, நீங்க எதையாவது எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு அந்த தோட்டக்காரன் என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறார். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மீது அவ்வளவு அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மீது அவ்வளவு பாசம் இருந்தபடினாலேதான் அவளாலே திரும்பி போக முடியவில்லை. என் ஆண்டவரை காணவில்லையே, என் இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே என்று அங்கேயே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், மார்க் எழுதின நற்செய்தி நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். இந்த மகதலேனா மரியாள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தார் என்றால், பிசாசு பிடித்த ஒரு சூழ்நிலையில வந்தார். இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிற பொழுது அவளுக்குள்ள 7 வகையான பிசாசுகள் இருந்தது. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். அந்த பிசாசுடைய பிடி நிமித்தம் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாள். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். 7 பிசாசை ஓட்டி அந்த மகதலேனா மரியாளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்திருந்தார் இயேசு கிறிஸ்து. தனக்கு நன்மை செய்தவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே, ஒரு பாடு வந்து விட்டதே, சரீரத்தை அடக்கம் பண்ணினோம், இந்த சரீரத்தையாவது பராமரிக்கலாமே என்று வந்தால், இந்த இடத்துல சரீரத்தையும் காணவில்லையே என்று அவள் கண்ணீர் வடித்து அழுதார். அவ்வளவோ அன்பு இயேசு கிறிஸ்துவின் மீது. அந்த அன்பின் நிமித்தம் தான் அவள் அழுகிறதை பார்த்து அப்படியே பிதாவிடத்துல போக முடியாம, பிதாவிடத்துல போக வேண்டிய தேவன் மறுபடியும் இறங்கி வந்து அவளிடத்துல பேசி, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று தன்னை காண்பிக்கிறான். 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். என் இயேசுவை காணவில்லையே, யார் எடுத்துக்கொண்டு போயிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பி தவித்து அழுது கொண்டிருந்த அந்த பெண்மணியுடைய அழுகையை நிறுத்துவதற்காக இயேசு வந்து தரிசனமாகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் இயேசு மகளே என்று சொன்ன உடனே அவளுக்குள்ள எத்தனை ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். பெரிய ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாகவே உண்டாயிருக்கும். நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பொழுது, வேதனையோடு கூட இருக்கிற பொழுது, உடனடியாக நம்முடைய வேதனையும் நம்முடைய கண்ணீரையும் மாற்ற வேண்டும் என்று அவர் இறங்கி வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆக தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவளை எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள் என்று கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுகிறான். எங்கே போவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தன் பிள்ளையோடு கூட வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போர் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஒரு பிள்ளையை ஒரு பெண்மணி எடுத்துக்கொண்டு வேற வழியே இல்லை, கணவனாலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பிள்ளையை எப்படியாவது வளர்த்தெடுக்க வேண்டுமே, இந்த பிள்ளைக்காக வாழ வேண்டுமே என்று வனாந்தரத்துல
என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வேதனை எவ்வளவாய் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 15வது வசனம் சொல்லுகிறது, துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சப்தமிட்டு அழுதாள். இந்த பெண்மணி அழுகிறாள். கணவனாலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, குடும்பத்தாராலே கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வனாந்தரத்தில் பிள்ளையோடு கூட அழைகிறாள். கொண்டு வந்த சாப்பாடு தீர்ந்து விட்டது, கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. வனாந்தரத்தில் என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலை, திக்கற்ற ஒரு சூழ்நிலையில அவள் அழைந்து திரிகிறாள். கடைசியில் வேற வழியே இல்லை. பிள்ளை தண்ணீருக்காக அழுகிறது, பிள்ளை ஆதாரத்திற்காக அழுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல், என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க கூடாது என்று ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுவிட்டு இவர் தூரத்திலே உட்கார்ந்து தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறார். அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த தாய் வடித்த கண்ணீரின் அந்த கூக்குரலை கேட்டதன் நிமித்தம் ஆண்டவர் உடனே அந்த இடத்திற்கு இறங்கி வருகிறார். யாருமே இல்லாத ஒரு வனாந்தரம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் அழுகிறாள். ஐயோ, என் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்க்கட்டும் என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் அவளுடைய சப்தத்தையும் கேட்டார், அவளுடைய பிள்ளையின் சப்தத்தையும் கேட்டு ஆண்டவர் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவண்டை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அந்த பெண்மணி அழுகிறதை ஆண்டவரால பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. ஐயோ, என் பிள்ளை சாகிறத, என் பிள்ளைக்காக ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று வடித்த அந்த கண்ணீரை பார்த்து உடனே இறங்கி வந்து அதே இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளையை வாழ வைத்தார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால நம்முடைய கஷ்டத்து நிமித்தம், வேதனை நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம், நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நாம் அடிக்கிற அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். அப்படியே கண்ணீரை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, உடனே இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பீர்கள். அந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. என் பிள்ளை சாகிறதே நான் எப்படி பார்க்கட்டேன் ஆண்டவரே, எவ்வளவு நான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளை, என் பிள்ளை சாக போகிறது, என் பிள்ளைக்கு ஒரு நன்மையான காரியங்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று அழுத அந்த தாய்க்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தது போல இந்த உயிர் தெழுந்த நாளில வந்திருக்கிற உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அந்த இடத்துல அந்த தண்ணீர் ஊற்று கிடைக்காதிருந்தால் அந்த பிள்ளை அழுது அழுது அங்கேயே மறித்து போயிருக்கும். அந்த நிலைமை உண்டாகக்கூடாது என்று அறிந்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து இருக்கிற இடத்திலே ஒரு அற்புதத்தை நடப்பித்து தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அழுது கொண்டிருக்கிற நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அழுது கொண்டிருக்கிறவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று விட்டு விட்டு கடந்து போகிற தேவன் அல்ல, உடனே நம்மிடத்தில் இறங்கி வருகிற தேவன். அந்த மகளிர் மரியாதை அழுதுகிட்டு இருக்கிறார். ஆனா பிதாவிடத்தில் போகணும், பிதாவிடத்தில் போவதை காட்டிலும் என்னுடைய மகள் அழுது கொண்டிருக்கிறாரே, இவருடைய அழுகை நிறுத்த வேண்டும், இவருடைய கண்ணீரை நிறுத்த வேண்டும் என்று அவர் உடனே இறங்கி வந்து அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அழுகை மாறுகிறது. இந்த ஆகார் தன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறார். இவருடைய கண்ணீரை நிறுத்த வேண்டுமே என்று அவர் இறங்கி வந்து அங்கே ஒரு அற்புதம் செய்து அந்த ஆகாருடைய கண்ணீரை நிறுத்தினார்.
அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தியினுடைய 7ஆம் அதிகாரத்துல இன்னொரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, இன்னொரு பெண்மணி நாயின் என்கிற ஒரு ஊரில தன்னுடைய மகனை பறிகொடுத்து, ஒரே ஒரு மகன், அந்த தாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு விதவை தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கணவன் மரித்து போய்விட்டார். ஒரே ஒரு மகன், அந்த மகன் தான் எனக்கு வாழ்வாதாரம், அந்த மகன் தான் என்னை காப்பாற்றுவான், அந்த மகன் தான் எனக்கு உழைத்து கடைசி காலத்துல என்னை பார்த்துக் கொள்வான் என்று சந்தோஷமாய் இருந்த அந்த பெண்மணி, ஆனால் திடீரென்று அந்த வாலிபனும் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. ஐயோ, என் மகன் மறித்து விட்டானே, அவனைத்தானே நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என்று அவள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார். இந்த தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறார். நடந்தது என்னவென்றால் 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். மரித்து போயிட்டான், ஒரே ஒரு மகன், அவனை நான் இழந்து விட்டேனே என்று மரித்தது நிமித்தம் கண்ணீர் வடித்த அந்த தாயை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அவரே தேடி போகிறார். 11வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைமண்ணாக இருந்தால். ஊரார் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். இவரே தேடி போகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு நம்ம யாருமே எதை குறித்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே முழு உலகத்திலும் இருக்கிற எல்லாருடைய செயல்பாடுகளும் அவருக்கு தெரியும். யார் அழுது கொண்டிருக்கிறார்கள், யார் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்தபடியினாலே அந்த ஊருக்குள்ள தேடி வருகிறார். அழுது கொண்டிருக்கிற அந்த பெண்மணியை ஆண்டவர் சந்தித்து அவளோடு கூட பேசி அவளுடைய அழுகையை நிறுத்துகிறார். ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கலாம். அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய அழுகையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இங்கே வந்திருக்கிறார். மகதலேனா மரியாளை தேடி சென்றார், அழுகையை மாற்றினார். அதே போல ஆகார் அழுது கொண்டிருக்கிறார், அவளை ஆண்டவர் தேடி சென்றார், அவருடைய அழுகையை மாற்றினார். இந்த நாயின் விதவை அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாள், புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இனி நான் என்ன செய்வேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? அந்த அழுகையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தேடி சென்று அழுகையை மாற்றினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தில் முடிவுபடுகிற சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக என்றால், நம்முடைய வேதனைகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் கண்ணீரையும் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தில் அந்த மகதலேனா மரியாள் செய்த அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன் சீசருடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். இந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே
இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை, அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவளுக்கு அடுத்ததாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நீ சீசரிடத்தில் போய் சொல்ல வேண்டும். முதலாக உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர் மகதலேனா மரியாள். அந்த மரியாளிடத்தில் சொல்லப்படுகிறது, நீ போய் என்னோடு கூட இருக்கிற சீசர்களிடத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன், தரிசனத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த மகதலேனா மரியாள் என்ன பண்ணுகிறார் என்றால், சந்தோஷமாக ஓடி தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கு முதலாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி முதலாக ஒரு பெண்மணி மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு அந்த 12 சீசர்கள் அவரிடத்தில் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். நம்ம இந்திய தேசத்திற்கு வந்த தோமா, அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரா, அதை நான் நேரடியாக பார்த்தால் நான் நம்புவேன் என்று அவிசுவாசமாய் காணப்பட்டார். அந்த தோமாவை ஆண்டவர் நேரடியாக சந்தித்து அவருடைய கையையும் அவருடைய விழாவையும் காண்பித்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தினார். இன்னும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 40 நாளளவும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவர் பிரத்யட்சமாக காண்பித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அதை விசுவாசித்தபடினாலே தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மகதலேனா மரியாள் எப்படி தான் கண்டவையும் கேட்டவைகளையும் மற்றவர்களுக்கு போய் அவரோடு கூட இருக்கிற சீசர்களுக்கு சொன்னாலோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்ட தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ புறப்பட்டு போய் உலகமெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, வேதம் வைத்திருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு கட்டளை. சுவிசேஷம் என்றால் என்ன? என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, முழு உலகத்தின் பாவத்திற்காக, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம். இதைத்தான் இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை சொல்லுவதற்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், வெட்கப்பட்டு நிற்கிறோம். ஆனா சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது நம் மீது விழுந்த கடமையா இருக்கிறது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கு நாம் வெட்கப்படுகிறோம். இந்த சுவிசேஷம் முதலாக மகதலேனா மரியாள் மூலமாக சீசர்களிடத்திலே கடந்து போனது. பிற்பாடு 120 பேர் வீட்டறையில் இருந்தார்கள். அந்த இடத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது 3000 மாறினது. அதற்கு பிற்பாடு 5000 மாறினது. அதற்கு பிற்பாடு திரள் கூட்ட மக்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, சிதறடிக்கப்பட்டவர்கள் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷம் முதலாக மகதலேனா மரியாள் மூலமாய் கடந்து வந்தது. அந்த சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த செய்தி அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம்.
ஆகையினாலே நமக்கு தெரிந்த இந்த சத்தியத்தை, நமக்கு தெரிந்த இந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கறி சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத ஒருத்தருக்காவது சொல்லிடணும், ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஆத்மாவுக்கு கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அப்போ பெரிய ஒரு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாய் இருப்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. நாம் மாத்திரம் கொண்டாடுவது அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த ஈஸ்டர் நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் என்ன செய்தார் என்றால் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். அடுத்தது 12 சீசர்கள் இருக்கிறாங்க, அவர்களிடத்திலே போய் தரிசனமாகிறார். அடுத்தது எம்மாவூருக்கு நடந்து போறாங்க 2 பேரு, அவங்க பேசி போறாங்க, அவங்க கூட போய் அவங்களுக்கு தரிசனமாகி நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். தோமா விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நான் அந்த உயிரோடு இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த ஈஸ்டர் நாளில இயேசு கிறிஸ்து செய்த வேலை என்னவென்றால், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இன்றைக்கு உயிரோடு எழுந்துவிட்டேன் என்கிற அந்த காட்சி எல்லாருக்கும் காண்பித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். நாம் வெட்கப்பட்டு நிற்போம் என்றால் ஆண்டவர் நம்மை குறித்து வெட்கப்படுவார்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற 32வது வசனம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கைப்படுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். நம்ம ஒருத்தருக்காவது இயேசு கிறிஸ்துவை சொல்லிடணும். ஒருத்தருக்கு கூட நம்ம சொல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் நம்மளை குறித்து வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி இயேசுவை சொல்றதுக்கு நம்ம வெட்கப்பட்டோம் அப்படின்னா பரலோகத்துல அந்த நியாய தீர்ப்பு நாளில நம்மை குறித்தும் இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு வெட்கப்படுவார். ரொம்ப தெளிவானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்துல அவங்களுக்கு புரிய வைக்கவே தேவையில்லை. மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, ரொம்ப நேரடியாகவே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த நிலைமை எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. ஆகையினால இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு ஐயோ, அவ்வளவுதான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். திருநெல்வேலிக்கு போறோம், ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது திருநெல்வேலிக்கு போனாங்க அப்படின்னா நம்ம சொல்லி அனுப்புவோம். அந்த திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், நல்ல ஜவுளி துணி இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்காரங்க யாராவது போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கடைக்கு போங்க, உங்களுக்கு நல்ல ஜவுளி கிடைக்கும். அதே போல் நகை எடுக்க போகிறோம்,
நிறைய தள்ளுபடி கொடுக்குறாங்க, நிறைய சலுகை பண்றாங்க. அந்த இடத்துல போய் நம்ம எடுத்துட்டு வந்தோம். மறுபடியும் யாராவது போகும்போது சொல்லி எடுக்கிறோம். ஆனா இந்த உலக பிரகாரமான எல்லா காரியத்துல நம்ம கவனமா இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் மாத்திரம் நாம் கவனமற்றவர்களாக நிர்விசாரமாக இருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, நம்ம இந்திய தேசத்துல 2000 வருஷம் ஆகுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு. தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்து இருக்கிற 2000 வருஷம் ஆக போகுது. ஆனா இன்னும் நம்ம இந்திய தேசத்துல 5% 10%க்குள்ளதான் இருக்குது. காரணம் என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியை நாம் பொறுப்பெடுத்து செய்வதில்லை. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்தில் சொல்வதில்லை, நம்ம சொந்த பந்தங்களிடத்தில் சொல்வதில்லை, ஆண்டவரை குறித்து அறியாத கிராமங்களில் போய் சொல்வதில்லை. அதனால்தான் இன்னும் சுவிசேஷம் மெதுவா ஊர்ந்து கொண்டே போகிறது. ஆனா அமெரிக்க தேசம் 400 வருஷம் தான் ஆகுது. எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியே அது கிறிஸ்துவ தேசமாய் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே 300 வருஷத்துல அந்த தேசம் முழுவதும் சந்திக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்ததாக செய்கிற காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு போய் அதை அறிவிக்க வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்கிறதுல அவர்கள் ஆர்வமாய் இருந்தபடினாலே தேசம் முழுவதும் சந்திக்கப்பட்டது. அவங்கதான் உலகம் முழுவதும் மிஷனரி அனுப்பி ஊழியத்தை கட்டமைத்தார்கள். அதனால்தான் அந்த தேசத்தை ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வதித்தார். யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நம்முடைய உழைப்பையும் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் யார் செலவு செய்கிறார்களோ அவர்களே கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்திற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்முடைய உழைப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம பணத்தை கொடுக்கணும். ஏதாயிலும் ஒரு விதத்துல ஆண்டவரை நாம் கண்டிருக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற இந்த நற்செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு சொல்லணும். அதுதான் ஈஸ்டர் பண்டிகை. ஆகையினால இந்த உயிர்த்தெழுந்த நாளில முதல்ல ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, மகதிலே மரியாதை கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அவருடைய அழுகையை ஃபர்ஸ்ட் மாற்றினார். அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. உடனே அவள் சந்தோஷத்தோடு கூட, மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் சந்தோஷத்தோடு கூட புறப்பட்டு போய் தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல பாதத்துல வந்திருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை முதலாவது உண்டாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை, உங்களுடைய குடும்பத்தில் செய்கிற அற்புதத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு சொல்லணும். சீசர்கள் இடத்துல அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதை அவங்க செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையை எல்லாருக்கும் போய் சொன்னாங்க. இன்றைக்கு நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே தருவார். நம்ம எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நின்று ஆண்டோட சமூகத்தில் நம்மை நாம அர்ப்பணிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டோடைய சமூகத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளில அர்ப்பணிக்கலாம். மகதிலே நாம் அறியாது அழுது கொண்டிருந்தான். ஆகார் அழுது கொண்டிருந்தான். நாயின் ஒரு விதவை தாய் அழுது கொண்டிருந்தார். அவர்களுடைய அழுகையை நம் ஆண்டவர் வேடிக்கை பார்த்தார். உடனே அவரே இறங்கி வந்துட்டார். என் மக அழுதுகிட்டே இருக்கிறார், என் மக கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார், இவளுடைய கண்ணீரை மாற்ற வேண்டுமே, இவளுக்கு நான் என்னை வெளிப்படுத்த வேண்டுமே என்று அவரே சொல்றார். மகதிலே நாம் அறியாட்டார், நான் பிதாவிடத்துல இன்னும் போகல, அதனால என்னை தொடாத. நீ அழுதுகிட்டு இருக்கிறதா? உன்னுடைய அழுகையை மாற்றுவதற்காக
நான் இறங்கி வந்துட்டேன் மகளேன்னு சொல்றார். தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் மகளை அழுது கொண்டிருக்கிற? நான் உன் கூட இருக்கிறேன். என்னை காணலன்னு நீ அழுதுகிட்டு இருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சொல்ல ஆகும் கட்டளையில நிற்கும். நான் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை நீ மறந்துட்டிய மகளே. இன்னைக்கு நிறைய பேரு அந்த விசுவாசம் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. ஐயோ, இனி நான் என்ன செய்ய போறேன்? என் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு, ஆகாரம் கொடுப்பதற்கு, என் பிள்ளையை பிழைக்க வைப்பதற்கு, வாழ வைப்பதற்கு எந்த முகாந்திரமே இல்லாமல் போய்விட்டது. இனி நான் என்ன செய்யட்டும் என்று, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க கூடாது என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஆகார். அந்த ஆகாருடைய கண்ணீரை பார்த்தார். கணவன் கைவிட்டுட்டார்கள், நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இனி நான் என்ன செய்வது? ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை சாக போகிறது. என் பிள்ளை சாகட்டும், நானும் இந்த வனாந்திரத்தில் சாகிறேன் என்று கண்ணீர் விட்டு அழுத அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். ஐயோ, ஒரே ஒரு மகன், இந்த மகனைத்தானே நான் நம்பி இருந்தேன். என் வாழ்வாதாரமே இவன் தானே, இவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்று நான் நினைத்தேன். இவனும் என்னை விட்டு போய்விட்டானே, நான் என்ன செய்வது என்று அழுது கொண்டிருந்தேன். அந்த நாயின் ஒரு விதவினிடத்தில் போய் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். மகளே அழாதே, மகளே அழாதே என்று சொல்லி நிற்கிறார். எவ்வளவு அன்புள்ளவர் நம்ம ஆண்டவர். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம அழுகிற பொழுது, நம்ம கண்ணீர் வடிக்கிற பொழுது உடனே அவர் இறங்கி வந்துடுவார். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லை. நமக்குள்ள விசுவாசம் இல்லை. அவர் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் அழுகிறீர்கள்? ஏன் அழுகிறாய் என்று கேட்டது போல, ஏன் மகளே அழுகிறார்? ஏன் மகளே நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? உன்னுடைய வேதனையும் உன்னுடைய கண்ணீரையும் துடைப்பதற்கு நான் இருக்கிறேன், உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். பிள்ளை நினைச்சு அழுறீங்களா? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியத்தை நினைத்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றின் நிமித்தம் 2 பேருமே பிழைத்துக் கொண்டார்கள். ஆகாரும் அவருடைய மகனும். அந்த நாயகூரில் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுப்பி உயிரோடு கூட எழும்ப பண்ணினார். அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் உண்டானது. என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற அன்பு தாயே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வடித்த கண்ணீர்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் கணக்கில வைத்திருக்கிறேன் மகளே, நான் துருத்தில வைத்திருக்கிறேன், உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் கண்ணீரை மாற்றும், என் வேதனையை மாற்றும். பிள்ளையை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார். எந்த காரியத்தை நினைத்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக இயேசு இறங்கி வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த நாளில மகளே, நாம் மரியாதையை கண்ணீரை துடைப்பதற்கு இறங்கி வந்த ஆண்டவர் உங்கள் அருகாமையில இறங்கி வந்திருக்கிறார். அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்க வேதனை என்ன, உங்க பிரச்சனை என்ன, உங்களுடைய காரியங்கள் என்ன, எதை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை
காலத்திலிருந்து ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த வேதனையில் இருக்கிறேன், என் குடும்பத்தை நினைத்து நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், என் பிள்ளையை நினைத்து நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், என் கணவனை நினைத்து நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையே இப்படி இருக்கிறது என்று நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஏன் அழுகிறாய் மகளே என்று உங்க பக்கத்துல தான் வந்து நிற்கிறார். சொல்லுங்க அவரிடத்துல, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்பா, ஒரு விஷயம் நினைங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, என் கண்ணீரை தொடங்க ஆண்டவரே அவரிடத்துல சொல்லுங்க. அவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைப்பான். மகதலேனா மரியாள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லுவதற்கு புறப்பட்டு போனார். அதே போல ஆண்டவரை நானும் வைத்து மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை நான் மற்றவங்களுக்கு சொன்னாதான் என் பேரை நீங்க பிதாவிற்கு முன்பாக சொல்லுவீங்க. நான் மற்றவங்களுக்கு சொல்லல அப்படின்னா என்னை குறித்து நீங்க வெட்கப்பட்டு மறுதளித்து நின்றுவீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விடக்கூடாது ஆண்டவரை. என்னுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது, அது என் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். அன்பு தகப்பனே, இதனால வந்து ஒவ்வொருவருக்காக கூட உடைய சமூகத்தில் வருகிறப்பா, ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆளுகை இறங்குவதாக என்று செபிக்கிறப்பா. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மீது நீட்டப்படுவதாக என்று செபிக்கிறேன். தனக்குள்ள கரம் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும் என்று செபிக்கிறப்பா. தழும்புகளினாலே குணமாவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, தழும்புள்ள கரத்தை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மீது வைப்பீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவீராக என்று செபிக்கிறப்பா. என் ஆண்டவரே, வாழ்க்கை இப்படி முடங்கிவிட்டது. என் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சூனியமாகிவிட்டது. எப்படி இருந்து நான் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டேனே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர் தொழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது, உங்களுடைய சரீரத்திற்குள்ளே இறங்குகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய நிலைமையை முற்றிலுமாக அவர் மாற்றுகிற தேவனாக உங்க பக்கத்திலே இறங்கி வந்திருக்கிறார், உங்க அருகாமையில இறங்கி வந்திருக்கிறார். இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே வாழவையும், என்னுடைய எல்லா இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் நீங்க முறையிடுங்க, அவரிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துக்கு இறங்கி வந்திருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதுதான் கண்டடையத்தக்க சமயம், இதுதான் அவரை நோக்கி கூப்பிடுகிற சமயம். ஆகையினால அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவே கண்ணீரை மாற்றுங்கப்பா, என் நிந்தனையை மாற்றுங்கப்பா, நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில, இந்த அதிகாலையில ஆண்டவரே உங்க பாதத்துக்கு வந்திருக்கிறாங்கப்பா. அதிகாலையை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. மகதலேனா மரியாளுக்கு போய் வெளிப்படுத்தினது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை நடப்பியும் ஆண்டவரே. ஆகாருடைய கண்ணீரை துடைத்தது போல உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக என்று செபிக்கிறப்பா. நான் ஒரு விதனுடைய கண்ணீரை துடைத்தது போல ஒரு அற்புதத்தை இப்பொழுது நிகழ்ப்பித்து நடப்பித்து நீர் கண்ணீரை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் என்று செபிக்கிறப்பா. சரீரத்திற்குள்ளே இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். எந்த காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, கண்ணீர் வடிக்க செய்கிறதோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். யார் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சந்திப்பீராக என்று செபிக்கிறப்பா. எந்த காரியத்தில் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் வேதனை அடைந்து துக்கமடைந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். யார் நிமித்தம் இந்த வேதனை கண்ணீரோ அவர்களை கர்த்தர் இப்பொழுது சந்திப்பீராக. சகல காரியத்திலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமான சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று செபிக்கிறப்பா. அந்த ஒவ்வொருவர் மீது உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய மகிமை இறங்குவதற்காக நன்றியப்பா. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி செயல்படுகிறவர்களாக
கர்த்தர் எங்களை மாற்றும். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. தொட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையை ஆண்டவரே அனுப்பினதற்காக உமக்கு நன்றி. பெரிய ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாங்கள் சபையில வந்து சாட்சி சொல்லணும். என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். என் ஆண்டவர் கண்ணீரை மாற்றினார். என் பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று உடைய பிள்ளைகள் சொல்லத்தக்க விதத்திலே கர்த்தர் இந்த நாளிலே பலத்த அற்புதத்தை நடப்பிப்பீராக. என்னுடைய செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இது செய்தி கொண்டு வந்த சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்பொழுது நம்மை காண்கிறே நாங்கள் சமூகத்தில் படைக்கும் விதமாக 177வது பாடல் ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராமாரா இந்த பாடல் 177. தமது சாயலை மனிதனும் நம் தேவன் வைத்தது அதிசயம். தேவன் தாமே படைத்ததை அவனால செய்வது அதிசயம். பாவம் வந்த காரணம் அன்று வீழ்ந்ததே அன்று எண்ணினம் அதை நீக்க வந்த நிவாரணம் அவர் மனித மீட்பின் பூரணம் இந்த நேசுவே தீர்க்கனுரை
இஸ்ரவேலின் பாடலே பூர்வ கால தேடலே எந்தன் முகவரி சேர்ந்ததே புறஜாதி என்னை மீட்டதே நீ பின்றன் என்னுள் இசைக்க காரணம் இவரே அன்றி வேறே ஏது ரட்சகர் இவருக்கு ஈடு வேறில்லம் இவர் நாமத்திற்கு இணையில்லம் இந்த இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக தகப்பனே அப்பா தகப்பனே எல்லாவற்றையும் சகித்து ஆமென் அப்பா மன்னித்து அப்பா மன்னித்து அப்பா தகப்பனை உம்முடைய சமூகத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தகப்பனை எங்களை வழிநடத்தி வந்தீங்கப்பா. அந்த கருவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்பின் காரணராக தகப்பனை அப்பா பாவம் வந்து உலகத்திலே நுழைந்தது எங்கள் அப்பா அஜாக்கிரதையினாலே அப்பா தகப்பனே அந்த சூழ்நிலைகளை தகப்பனை தேவன் தகப்பனை அப்பா என் மன உருவாக வந்து என் தேவன் ரட்சிப்பின் பாத்திரத்தை தகப்பனை அப்பா ஏந்திரவராக அப்பா தகப்பனை கல்வாரியிலே தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக தகப்பனை எல்லா நியாயத்தையும் நீதியையும் தகப்பனை அப்பா நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னீங்க தகப்பனை அப்பா வெள்ளத்தின் உருவாக்கிலும் அடித்து போவதில்லை என்று சொன்னீங்க தகப்பனை அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை இன்றைக்கு கேட்ட தகப்பனை சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை உயிர் தழுதல் எப்படிப்பட்டது என்பதை தகப்பனை அப்பா வருங்காலம் நீங்கள் காண்பித்தீங்க தகப்பனை அப்பா அதே கண்கள் தகப்பனை நாங்கள் பார்க்கக்கூடிய திருவள்ளுவை எங்களுக்கு தருகிறார்கள் ராஜா அப்பா தகப்பனை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனை அப்பா நீ உயிர் உள்ளவராக தகப்பனை அப்பா தகப்பனை அப்பா சாட்சியாக அவர் வாழ்க்கையில் தகப்பனை தரிசனப்படியான திருவள்ளுவை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தருகிறார்கள் ராஜா தகப்பனை அப்பா இது ஒன்றே தகப்பனை தகப்பனை சாலமோன் சொல்லி இருக்கிறார்கள் தகப்பனை இந்த பூமியின் தகப்பனை சூரியனுக்கு கீழே எல்லாம் செயல்படுவது மாயையா இருக்கிறது. கர்த்தர் ஒருவருக்கு சேவனம் பண்ணுவதே நீதியும் உத்தமம் என்று கண்டேன் என்று எழுதியிருக்கிறானே தகப்பனை அப்பா தகப்பனை அந்த உத்தமத்தை நாங்கள் தகப்பனை அப்பா பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறார்கள் ராஜா. உங்களுடைய வசனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக யாரும் தகப்பனை கெட்டு போகாதபடிக்கிறப்பா நாங்கள் நித்திய ஜீவனை அடைபடி அப்பா எங்களுக்கு அப்பா தந்த உமது தகப்பனை கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சிப்பீராக தகப்பனை எங்களை ரட்சிப்பீராக ராஜா தகப்பனை வந்திருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பீராக ராஜா. ரட்சிப்பின் அனுபவத்தை தகப்பனை இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் தகப்பனை அப்பா எந்த வகையிலேயாவது தேவனை தேடி அப்பா தகப்பனை கடமையாவது கண்டுபிடித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை தகப்பனை அப்பா இங்கே கொடுக்கப்பட்ட செய்திகள் தகப்பனை அப்பா எத்தனையோ இருக்கலாம் தகப்பனை ஆனால் தகப்பன் அப்பா நீர் சந்திக்காவிடல் தகப்பனை அவன் தகப்பனை ஒருவனை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை அப்பா தகப்பனை அப்பா அவர் தகப்பனை வந்திருக்கிற பிள்ளைகளை உங்களிடத்திலே தகப்பனை எடுத்துக்கொள்கிறார்கள் தகப்பனை அப்பா இந்த ஆராதனை தகப்பனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக தகப்பனை நடத்தக்கூடிய கருவை தந்தீங்க அதற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனை நீரே அப்பா தகப்பனை மகிமைப்பட்டீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை அப்பா கொடுக்கப்பட்ட தகப்பனை அப்பா காணிக்கைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை அப்பா தகப்பனை நம்முடைய பக்க சாலையில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு காணிக்கைக்கும் தகப்பனை அப்பா நீங்கள் கணக்கு வைத்தீர்கள் அப்பா கணக்கு வைக்கிற கர்த்தர் தகப்பனை அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள் ராஜா தகப்பனை தங்களால் இயன்று மட்டும் தகப்பனை அவர்கள் தகப்பனை இந்த ஆலயத்திற்கு தகப்பனை உங்களுடைய சுவிசேஷத்தை பணிக்காக தருகின்ற ஒவ்வொரு காணிக்கையும் தகப்பனை ஆசைகளுக்கு கனப்படுத்துகிறார்கள் ராஜா. அந்த பிள்ளைகளை தகப்பனை வெறுமையாய் விடாதபடிக்கு தகப்பனை உங்களுடைய சந்தோஷத்தினாலும் தகப்பனை உயிர் தெழுதலின் அப்பா தகப்பனை அப்பா மீட்பின் சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்புவீர்கள் ராஜா. உமது சமாதானத்தை அப்பா என்னுடைய சமாதானத்தை வைத்துப் போகிறேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை அந்த சமாதானத்தை தகப்பனை அவர் அறிந்து கொள்ளும்படியாக தகப்பனை அப்பா கிருபை பாராட்டுகிறார்கள் ராஜா. கிருபையுள்ள தேவன் தகப்பனை அப்பா எங்களுக்கு மனு உருவாக வந்ததை தகப்பனை எங்கள் ஒரு பிள்ளைகள் உணரும்படியான கிருபைகளை அப்பா எங்களுக்கு தந்ததுல்லப்பா இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனை வழிநடத்துக மீட்பு ரட்சகர் இயேசு நாமத்தினாலே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. எல்லோரும் எழுதுங்கள். 285 பாடல்.
ஆமென்.